ஃபர்ஸ்ட் ஓஎம்எஸ்எம்ல வந்து எஸ்எம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா தியரி தான். அதுல வந்து 4 யூனிட்ஸுமே நான் வந்து மெயினா படிக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. அதுல ஒரு 2 யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட்ஸ், லைக் இந்த போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸ் மாடல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இட்ஸ் பக்கா ஒரு 7 மார்க்குக்கு கேட்குற மாதிரியான கொஷின்ஸ். ஸோ அதுலலாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட் எல்லாமே நான் படிக்கணுமா, எல்லாமே நான் புக் ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னு கிடையாது. நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறதே ஹார்ட்லி 4 to 5 months தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸோ எஸ்எம் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓபிஎம் பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லா வந்து என்எஸ்ஆர் சாரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். அவர் சொல்லி தந்த ஃபர்ஸ்ட் ஓபிஎம் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய சம்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன்னா கான்செப்ட் புரியாம நான் ஜஸ்ட் சம்ம மட்டும் பார்த்தேன்னா புரியவே புரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆப்வியஸ்லி ப்ராக்டிக்கல் பேப்பர்ன்றதுனால ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓபிஎம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் நம்ம கிளாஸ்ல போடுறதுக்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 45 minutes ஆகும். பொறுமையா போடுவோம். அந்த மாதிரி எக்ஸாம்ல ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஃபாஸ்டா போடுவோம், ஏன்னா டைம் போறது அங்க தெரியாது. அதே மாதிரி இந்த எம்சிக்யூஸ்ல கேட்குற ஓபிஎம்மோட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம அது வந்து 2 marks வர்த்து தான், ஆனா நிறைய போடுற மாதிரி இருக்கும். அப்ப நான் ரொம்ப டைம் எடுத்துக்காம ஃபாஸ்டா போடணும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓபிஎம் பொறுத்த வரைக்கும். கார்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் வந்து அதுல வந்து லாஸ்ட் யூனிட் இருக்குல்ல, அந்த டிஃப்ரெண்ட் யூனிட்ஸோட டிஃப்ரெண்ட் அண்டர்டேக்கிங்ஸோட ஆடிட், அது வந்து அப்படியே மெமரைஸ் பண்ணி எழுதணும்னு கிடையாது. தியரி ஜென்ரலாவே தியரி வந்து அப்படியே மெமரைஸ் பண்ணி எழுதினாதான் மார்க் தருவாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கிளியரா ப்ரெசென்ட் பண்ணாலே கண்டிப்பா மார்க் தருவாங்க. ஸோ நான் அந்த லாஸ்ட் யூனிட்க்கு நான் என்ன பண்ணேன்னா, முதல்ல எல்லாத்தையுமே ஒரு ரீடிங் விட்டுட்டு ஒவ்வொரு யூனிட் நம்மளுக்கு அது ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு யூனிட் சொல்லலாம் ஆடிட்டிங்ல. இப்போ ஹாஸ்பிட்டலோட ஆடிட் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல ரெசிட்ஸ் என்ன நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்பென்ஸ் என்னன்னு தெரியும், அசெட்ஸ் என்ன தெரியும், லைபிலிட்டிஸ் என்னன்னு ஜென்ரலா நம்ம யோசிச்சு பார்த்தாலே ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வச்சுட்டே நம்ம ஈஸியா 7 to 10 points மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி மற்ற யூனிட்ஸ் எல்லாமே வந்து படிச்சுட்டு நீங்க அப்படியே எழுதணும்ன்றது கிடையாது. கரெக்டா ஒரு 7 to 9 points பர்ஃபெக்டா எழுதினாலே போதும். அண்ட் அந்த பீட் அரவுண்ட் த புஷ் மாதிரி சுத்தி சுத்தி ஒரே விஷயத்த எழுதுறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. ஏன்னா பேப்பர் கரெக்ட் பண்றவங்க வந்து சும்மா நம்ம பேராவா ஒரு 2 பேஜ் எழுதுனா ஓகே நிறைய எழுதியிருக்கான் 7 மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கிளியரா இந்த கீவேர்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அவ்வளவு கேர்ஃபுல்லா அவங்க ஸ்க்ரூட்டினி பண்றப்போ நம்மளும் கிளியரா எழுதணும். சுத்தி ஒரே பாயிண்ட் காலேஜ்ல எழுதுற மாதிரி நம்ம இங்க வந்து எழுதக்கூடாது. ஸோ கிளியரா நீங்க படிச்சதை அழகா 7-8 பாயிண்டர்ஸ்ல எழுதுங்க, பேராகிராஃப்ஸ்ல எழுதாதீங்க. பாயிண்ட்ஸ்ல எழுதுறது இன்னும் பெட்டரான ஒரு பிரசன்டேஷன். அதே ஆடிட்டிங் பொறுத்த வரைக்கும். கார்பரேட் அக்கௌண்டிங்ல ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கம்பேர் பண்ணா கார்பரேட் அக்கௌண்டிங் ரொம்ப ஈஸி தான். ஆனா அகெயின் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு சில யூனிட்ஸ்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா கேட்குறாங்க எக்ஸாம்ல. சார் சொல்லி தரதை விட சார் சொல்லி தர சம்ஸ்லாம் பெரிய பெரிய சம்ஸ், அங்க கேட்கறது என்னமோ ரொம்ப சின்ன சின்ன சம்ஸ் தான். ஸோ ஈஸியா அதுல கிராக் பண்ணலாம். மெயினா இந்த இன்சூரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி அந்த யூனிட் வந்து ரொம்ப நிறைய ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய ஒரு யூனிட்டா இருக்கும். அண்ட் இன்டேஸ் வந்து 5 இன்டேஸ், அதுவும் அவங்க ரிப்பீட்டடா என்ன கேட்கறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா கார்பரேட் அக்கௌண்டிங்ல எடுத்துடலாம். எஃப்எம் பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். எஃப்எம்ல வந்து எஃப்எம் அண்ட் டிடி ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். சம் போடுறதை தாண்டி அந்த நோட்ஸ் என்ன, அசம்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம சும்மா இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் இருக்குல்ல, அதுல வந்து ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், ஃபைனல் அமௌண்ட் காலம் இருக்கும். அந்த நிறைய பேர் நோட்ஸ்லயே ஃபுல்லா ஒர்க்கிங் நோட்ஸ் போடுறாங்க. அது பிரசன்டேஷன் வந்து ரொம்ப ஷாபியா இருக்கு, அது நல்லா இல்ல. ஒரு எக்ஸாம் கரெக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அங்க ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 போட்டுட்டு கீழே ஒர்க்கிங் நோட்ஸ்னு அழகா பிரசென்ட் பண்ணா இன்னும் அது அவங்களுக்கு கிளியரா இருக்கும். நம்ம என்ன பண்றோம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கும். ஏன்னா எக்ஸாம்ல அந்த 3 hours இப்பதான் பண்ணிருப்போம், ஒரு 2 minutes கழிச்சு பார்த்தா நான் பண்ணனா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு கிளியரா ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டு பண்ணா பெட்டரா இருக்கும். அதே மாதிரி இப்போ மேம் ஒவ்வொரு சம்க்கு முன்னாடி இந்த கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்களே, அதை தான் நீங்க லாஸ்ட் எக்ஸாம் கீழே எழுதணும். அதே மாதிரி இப்போ அசம்ஷன்ஸ் என்பிவி கால்குலேஷன்ல எதுவுமே கொடுக்கல, இப்போ 12% அசியூம் பண்றேன் அப்படின்னா அது எழுதினா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சும்மா நான் இஷ்டத்துக்கு 12% 5% எடுத்துக்கிறேன்னா அது என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னு சொல்லணும்ல. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எஃப்எம். பிடிஏ வந்து நான்
நான் பிடிஏ ஒரு தியரி எழுதணுன்ற பாயிண்ட்லயே நான் எக்ஸாமுக்கு போல. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா எஃப்எம் சம்ஸ் பண்றோம், பிடிஏ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படின்றத நான் அப்படிதான் ஃபோக்கஸ் வச்சிருந்தேன். ஸோ எஃப்எம் மட்டும் தான் நான் படிச்சுட்டு போனேன். பிடிஏ வந்து வெறும் ஒரு 5 இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எம்டிபிஸ் எல்லாம் பார்த்துட்டு லைட்டா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டேன். ஸோ தட் அதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் பார்த்துட்டா எம்சிக்யூ கிராக் பண்ணலாம். ஏன்னா 3-4 கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ ஈஸியா அது பண்ணிடலான்றதுனால பிடிஏ நான் அவ்வளவுதான் ஃபோக்கஸ் பண்ணேன். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் இது எல்லாமே வந்து பெரிய பெரிய கொஸ்டின்ஸா இதெல்லாம் தான் கேட்கறாங்க இந்த டாபிக்ஸ்ல இருந்து. அண்ட் பட்ஜெட்டிங் வந்து நம்ம குரூப் 1ல படிச்சது எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன சம்ஸ். அது மாதிரி குரூப் 2ல இருக்காது. இப்போ குரூப் 1 அண்ட் குரூப் 2 கம்பைண்டா வந்து சார் எடுப்பாரு. ஆனா அந்த சம்ஸ் தான் கேட்பாங்களான்னா அது வந்து ரொம்ப கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஏன்னா குரூப் 2க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா மேனேஜ் இந்த பட்ஜெட்டிங்ல வந்து சம்ஸ் இருக்கு. கேஷ் பட்ஜெட் போடுறதே ரொம்ப பெரிய பெரிய சம்ஸா கேட்கறாங்க. ஸோ ரொம்ப சின்னதா இருக்கும், நம்ம குரூப் 1 மாதிரி ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் குரூப் 2. ஸோ குரூப் 2ல ப்ராக்டிஸ் வந்து நிறைய பண்ணி பார்க்கணும். அப்பதான் வந்து அங்க நம்மளால டைம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மெயினா அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மேனேஜ் பண்ணிடலாம். மார்ஜினல் காஸ்டிங்ல ஒரு 7 மார்க் 2 7 மார்க் கேட்கறாங்க, ஒரு 14 மார்க் கேட்கறாங்கன்றப்போ அதுக்கு தான் மெயின் வெயிட்டேஜ் கொடுக்கணும். எல்லாத்துலயுமே இன்ஸ்டியூட் புக் பாருங்க. பட் இன்ஸ்டியூட் புக் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா புக்ஸ்லயுமே வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக்னால நம்ம வந்து எது கரெக்டா தெரியலையே அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இந்த டைம்ல அது வந்து ரொம்ப அன்னெசரி. ஏன்னா ஹார்ட்லி உங்களுக்கு 1 மந்த் இருக்கு உங்க எக்ஸாம்க்கு. ஸோ இப்போ வந்து புக்கையும் நான் டீச்சர்ஸ் பண்ணதையும் கம்பேர் பண்ணிட்டு பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ எது இருக்கோ அதை கரெக்டா படிச்சுக்கோங்க. நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலே எது கரெக்ட் எது பண்ணணும்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ அதை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணிடலாம். எம்சிக்யூஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட் புக்ல இருக்கிற புக் பேக்ஸ், அதுக்கப்புறம் எம்சிக்யூ ஒர்க் புக்லாம் வந்து இருக்கு. இப்போ அது பார்க்கலாம். அப்புறம் மினிமம் 5 இயர்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பார்த்தாலே எம்சிக்யூஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். இப்போ 15 கொஸ்டின்ல அட்லீஸ்ட் 10 கவர் பண்ணிடலாம். பாக்கி 5 வந்து கொஞ்சம் நம்ம யோசிச்சு கொஞ்சம் நம்ம படிச்சதை வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் புக்ன்றத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் சீக்கிரம் கொடுத்ததுனால நீங்க இந்த அட்டெம்ப்ட் கொடுத்த ஒர்க் புக்கை மட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இன்ஸ்டியூட் புக்ஸ்ல ஏதாவது ரிவிஷன் இருக்கா, புது இன்ஸ்டியூட் புக்ஸ் ஏதாவது அவங்க சிஎம்ஏ வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. பிகாஸ் லைவா எங்களுக்கு கார்பரேட் அக்கௌண்டிங்ல நாங்க ஒரு புக் வச்சிருந்தோம். அதுல வந்து இந்த இன்சூரன்ஸ், அது பேங்க் அக்கௌண்ட்ஸ், அதுலலாம் ஒரு 12 சம்ஸ் என்னமோ தான் இருந்தது. ரேண்டமா இன்ஸ்டியூட்டோட புக்கை திறந்து பார்த்தா அதுல 20 சம்ஸ் இருந்தது. அண்ட் அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த சம்ம எக்ஸாம்ல அப்படியே அந்த சம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவீங்க இந்த ஒரு விஷயத்தை. ஏன்னா ஒரு சில்லி மிஸ்டேக்னால நம்ம மார்க்கை லூஸ் பண்ணதுனால. ஸோ புக்ல ஏதாவது ரிவிஷன் இருக்கா, அந்த புதுசா ஆட் பண்ண இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. அதே சம் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கார்பரேட் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும். அதான் எஸ்எம் சொன்ன மாதிரி அந்த 2 யூனிட் அது மட்டும் மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். அப்போனா நீங்க ஓபிஎம்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். ஓபிஎம் நல்லா எழுதிட்டு எஸ்எம்ல ஒரு 2 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். ஆடிட்டிங் பொறுத்த வரைக்கும் மெயினா அந்த 3 யூனிட்ஸா டிவைட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஃபுல்லா அந்த பேசிக்ஸ் ஆஃப் ஆடிட்டிங். அதெல்லாம் அது வந்து நான் என்ன பண்ணேன்னா எம்சிக்யூஸ்க்கு மட்டும் ரீடிங் மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ படிக்கிறதே என்னால முடியாது, அந்த இருக்கிற டைம்ல அவ்வளவு முடியாது. ஸோ செகண்ட் யூனிட் வந்து இந்த கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் ஆடிட்டிங்ல அந்த ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு எப்படி ஆடிட் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஃபார்மேட் ஒரே மாதிரி இருக்கும். இந்த டிஸ்க்ளோஷர் அந்த மாதிரி அது அப்படியே இருக்கும். பட் ஐட்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ அதெல்லாம் நீங்க ஈஸியா படிக்கலாம். மெயினா நீங்க செகண்ட் யூனிட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 7 மார்க் எழுதணும் அப்படின்னா அந்த 8th யூனிட் நான் சொன்ன மாதிரி வெறும் ரீடிங் கொடுத்தாலே நம்ம ஜென்ரல் நாலேஜ் வச்சு அங்க வந்து 4 to 5 மார்க்ஸ் வாங்கிடலாம்.